வணக்கம் மக்களே. நீங்க இன்னைக்கு கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றல கதையோட 90வது அத்தியாயம். கேட்கலாமா? வித்யாசாகர் வேதாச்சலத்திடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, சார், உங்களை தெரியாதா? பெங்களூர்ல டாப் 10 பணக்காரர்கள முதல் இடத்துல இருக்கிறது நீங்க தானே. உங்களை தெரியாமலா இருக்கும் என்றார் வேதாச்சலம். ஓ, சரி சார். இவன் என்னோட மகன் ரணதீரன் என்று வித்யாசாகர் ரணதீரனை காட்டி சொல்ல, அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் என்றார் வேதாச்சலம். நான் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தி சாரை பார்க்கதான் என்று வித்யாசாகர் சொல்ல, என்ன, கிருஷ்ணாவையா என்றார் வேதாச்சலம் அதிர்ச்சியோடு. ஆமா சார் என்று வித்யாசாகர் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து, சார் எப்படி இருக்கீங்க என்று கேட்க, ஃபைன், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. தெரியும் சார், எனக்கு உங்களையும் தெரியும், உங்க அப்பாவையும் தெரியும் என்று வித்யாசாகர் சொல்ல, கிருஷ்ணமூர்த்தியின் புருவங்கள் சுருங்கியது. சார், நான் உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்க சொத்தை எல்லாம் நிர்வகிக்க உங்க அப்பா விதிச்ச ஒரு ஆள். இது வரைக்கும் நான் உங்களை தேடாத இடம் இல்லை. நீங்க இறந்துட்டதா எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் அதையெல்லாம் நம்பாம உங்களை தேடிட்டே இருந்தேன். ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி உங்களை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். நீங்க உங்க நண்பர் வீட்டுல இருக்கிறதா விசாரிச்சு தெரிஞ்சுட்டு அதான் உங்களை தேடி வந்தேன் என்று வித்யாசாகர் சொல்ல, அதை கேட்ட வேதாச்சலம், சார் உட்காருங்க, உட்கார்ந்து பேசலாம் என்று கூற, வித்யாசாகரும் ரணதீரனும் சோபாவில் அமர்ந்தனர். கிருஷ்ணா, இவரு சொல்றதெல்லாம் என்று வேதாச்சலம் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கேட்க, உண்மைதா வேதா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அப்போ பவன் இண்டஸ்ட்ரீஸ் ராம்பவன் மூர்த்தியோட சன் நீதானா என்று வேதாச்சலம் கேட்க, ஆமா வேதா, நான் தான் ராம்பவன் மூர்த்தியோட ஒரே பையன். என் அப்பா நல்லவர் தான், ஆனா அடிதடி கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணினார். அதை பிடிக்காம தான் நான் வெளியில வந்தேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சார், அப்பா 22 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு இறந்துட்டார். இந்த கடிதத்தை பார்க்கும்போதெல்லாம் உங்களை ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமான்னு தோணும். இந்தாங்க சார் கடிதம் என்று வித்யாசாகர் ஒரு கடிதத்தை கிருஷ்ணமூர்த்தியிடம் நீட்ட, கிருஷ்ணமூர்த்தியும் அதை வாங்கி படித்து பார்த்தார். அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருந்தது என்றால், அன்புள்ள என் மகன் கிருஷ்ணமூர்த்திக்கு, இந்த கடிதம் உன் கைகளுக்கு கிடைக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் உன்னிடம் சொல்ல நினைத்த, சொல்ல துணிவில்லாத உண்மைகள் இந்த கடிதத்தில் உள்ளன. நீ வீட்டை விட்டு போகும்போது எனக்கு உன்மேல் கோபம் வரவில்லை. மாறாக என்னை பற்றியே எனக்கு ஒரு விதமான பயமும் அருவருப்பும் தான் வந்தது. என் மகன் என்னை விட சிறந்தவனாக வளர்ந்து விட்டானே என்று பெருமை ஒருபுறம் இருந்தாலும், நான் சேர்த்த அசுத்தமான பணமும் நான் செய்த அடிதடி கட்ட பஞ்சாயத்தும் என்னை என் பிள்ளையிடமிருந்து பிரித்து விட்டதே என்ற ரணம் என்னை ஒருக்கியது. பணம் மட்டுமே வாழ்க்கை என நினைத்தேன். அதிகாரம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று குருட்டுத்தனமாக ஓடினேன். ஆனால் அதிகாரம் மனிதர்களை அடிப்பணிய வைக்குமே தவிர அன்பை சம்பாதிக்காது என்பதை நீ பிரிந்து சென்ற போதுதான் உணர்ந்தேன். நீ வீட்டை விட்டு செல்லும் போது என் ஒரு பைசா கூட வேண்டாம் என்று, என் ஒரு பைசா பணத்தை கூட தொடாமல் போனாயே, அந்த நிமிடம் நான் தோற்று போய்விட்டேன். நீ வென்று விட்டாய். இந்த சொத்துக்கள், பங்களாக்கள் எல்லாம் உனக்கு சொந்தம். ஆனால் இதில் பலருடைய கண்ணீர் கலந்திருக்கிறது என்பதை நான் உணர்வேன். மகனே, இந்த அசுத்தமான பணத்தை வைத்து நீ வாழ வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். இதை நீ எப்படி பயன்படுத்தினாலும் எனக்கு சம்மதமே. முடிந்தால் என்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் இதை பரிகாரமாக செய். அதுதான் என் என் ஆன்மாவிற்கு நீ தரும் நிம்மதி. உன்னை ஒரு முறை கூட கட்டிப்பிடித்து மன்னித்து விடு மகனே என்று சொல்ல ஆசைப்பட்டது என் மனம். ஆனால் அந்த தகுதியை நான் என்று இழந்து விட்டேன். உன் நேர்மையான பாதையில் நீ தொடர்ந்து செல். உன் தந்தை உனக்கு கரையாக இருந்திருக்கலாம், ஆனால் நீ எனக்கு ஒரு கௌரவமாகவே என்றும் இருப்பாய். இப்படிக்கு உன் தந்தை என்று
அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. வாசித்து முடித்து கடிதத்தை மடித்து உள்ளங்கையில் வைத்து கிருஷ்ணமூர்த்தி அந்த கடிதத்தை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார். ஏனோ ஒருவித மனபாரம் அவரை அழுத்தியது. தன் தந்தைக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போய்விட்டோமோ என்ற வருத்தம் கிருஷ்ணமூர்த்தியை ஆட்கொண்டது. கிருஷ்ணமூர்த்தியின் பக்கத்தில் இருந்த வேதாச்சலம், கிருஷ்ணா, என்னாச்சு? என்ன இருக்கு அந்த கடிதத்துல என்று கேட்க, நீயே படிச்சுப்பார் என்று கிருஷ்ணமூர்த்தி அந்த கடிதத்தை வேதாச்சலத்திடம் நீட்டினார். வேதாச்சலமும் அதை வாங்கி படித்தார். சரி சார், நான் கடிதத்தை உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன், சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க உங்க சொத்தையெல்லாம் பொறுப்பேத்துட்டு நல்ல முறையில உங்க அப்பா ஆசைய நிறைவேற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன். இனி உங்க கடமைய நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நான் கிளம்புறேன் சார் என்று வித்யாசாகர் தன் மகனோடு அங்கிருந்து கிளம்பிவிட, வேதாச்சலம் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்த, கிருஷ்ணா என்று வேதாச்சலம் அழைக்க, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் வேதா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சரி வேதா, நீ உன் அறையில போயிரு என்றார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தியும் அவரது அறைக்கு சென்றுவிட, வேதாச்சலம் வித்யாசாகர் வந்து போன விஷயத்தை ராகவனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தபடியே சோபாவில் அமர்ந்து கொண்டார். அன்றிரவு மணி 11 இருக்கும். திவ்யா அவளது அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டே இருந்தாள். ஒரு வாராச்சு இந்த சஞ்சய் என்கிட்ட பேசி, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், ஆபீஸ் வந்தாலும் பேச மாட்டேங்கிறான், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டவள் தன் கைபேசியை எடுத்து, சரி அவனுக்கு நம்ம போன் பண்ணி நல்லா திட்டி விடுவோம் என்று அவன் நம்பருக்கு தன் கைபேசியில் அழைக்க போனவள் சட்டென்று கையில் இருந்த கைபேசியை மெத்தையின் மேல் தூக்கி போட்டுவிட்டு, நான் எதுக்கு அவனுக்கு கால் பண்ணணும்? என்ன மாதிரியே அவனுக்கும் எம்எல்ஏ லவ் இருந்தா அவனே நம்மளை தேடி வரட்டும் என்றபடி மெத்தை மேல் படுக்க போனவள் மத்தையில் அனாதையாக கிடைக்கும் கைபேசியை பார்த்துவிட்டு, நோ, மத மேல படுத்தா போன் எடுத்து அவனுக்கு கால் பண்ணிடுவேன், சோ கீழே படுத்துக்கலாம் என்று மெத்தை விரிப்பை எடுத்து தரையில் போட்டவள் தலைகாணியை எடுத்து வைத்துக் கொண்டு தூங்கிவிட்டாள். அலுவலகத்திலிருந்து இரவு 11:30 மணிக்கு கிளம்பிய சஞ்சய் தன் கைபேசியை எடுத்து திவ்யாவுக்கு அழைத்தான். அவள்தான் தூங்கி விட்டாளே, எப்படி சஞ்சயின் அழைப்பை ஏற்பாள்? திவ்யா சஞ்சயின் அழைப்பை ஏற்கவில்லை. சஞ்சயும் மேலும் மேலும் திவ்யாவுக்கு போன் அடித்து பார்த்து கொண்டே இருந்தான். இவன் என்னதான் பண்ற? ஒரு போன் பண்ணா எடுக்க கூட மாட்டேங்கிற. சரி, நேர்லயே போய் பார்ப்போம் என்று முடிவெடுத்த சஞ்சய் தன் காரை திவ்யாவின் வீட்டை நோக்கி அழுத்தினான். அவளின் வீட்டிற்கு கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்தியவன் திவ்யாவின் வீட்டு பக்கம் சென்றான். வாசல் கேட்டெல்லாம் போட்டு போடப்பட்டு இருந்தது. எல்லாரும் தூங்கிட்டாங்க போல, எப்படி நம்மால பாக்குறது என்று யோசித்தவன், சரி காம்பவுண்ட் சுவர் ஏட்டி குதிச்சிட வேண்டியதான் என்று முடிவெடுத்தவன் அவன் ஆள் உயரம் இருந்த சுவற்றை எட்டி பிடித்து ஏறி குதித்தே விட்டான். திவ்யா வீட்டு வாயிலின் கதவும் பூட்டப்பட்டு இருந்தது. அதை பார்த்தவன், சரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல தானே நம்ம ஆளு ரூம் இருக்கு, போய் பார்ப்போம் என்று சரியாக அவன் அறையின் பக்கம் சென்று விட்டான் சஞ்சய். வீட்டின் இடது பக்கமாய் திவ்யாவின் அறை பக்கம் சென்றவன் அவள் அறையினுள் நுழைய வழி இருக்கிறதா என்று பார்த்தான். ஆள் உயர ஜன்னல் மட்டும் ஒன்று இருந்தது. ஜன்னலை 2 நிமிடம் ஆராய்ச்சி செய்தவன் ஜன்னல் கம்பிகளை ஒவ்வொன்றாய் கழற்றி எடுத்தான். ஜன்னல் கம்பிகளை ஒவ்வொன்றாய் கழற்றியவன் திவ்யாவின் அறைக்குள் நுழைந்தான். திவ்யாவின் அறைக்குள் நுழைந்ததும் சஞ்சய் பார்த்தது சுவற்றில் 4 அடி உயரத்திற்கு மாட்டி வைத்திருந்த வாசுவின் புகைப்படத்தை தான். ஐயோ, நம்மால ரூம்னு நினைச்சு மாம்ஸ் ரூமுக்கு வந்துட்டோமோ என்று யோசித்தவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். மெத்தையின் மேல் திவ்யாவின் கைபேசி கிடந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தான். திவ்யாவின் பொருட்கள் எல்லாம் அந்த அறையில் இருந்தது. இது நம்ம ஆளு ரூம் தான் என்று மெத்தை மேல் கிடந்த திவ்யாவின் கைபேசியை கையில் எடுத்தவன்
போன் எங்க கிடக்கு, அவ எங்க என்று மத்தியின் வலதுபுறம் எட்டி பார்த்தார். திவ்யா தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் மத்தை கிடந்த இன்னொரு தலைகாணியை எடுத்துக்கொண்டு அவள் பக்கத்தில் சென்று படுத்துக் கொண்டவன் ஒரு பக்கமாய் படுத்து வலது கையை தலைக்கு முட்டு கொடுத்து அவளையே கண்ணமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள். டெடிபிய மாதிரி இருந்துட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற என்றான் மெதுவான குரலில். டெவில் டினி, எனக்கு பிடிச்ச அழகான டெவில், அப்படியே ஒண்ணு கடிச்சு திங்கன் போல இருக்கு என்று அவனின் ஆள்காட்டி விரலால் அவளின் மூக்கின் நுனியை 2-3 முறை அவன் தொட்டு பார்க்க அவன் தொட்டதில் சினுங்கிய திவ்யா தலையணை மேல் கை போடுவதாய் நினைத்து கொண்டு அவனின் இடையில் கை போட்டு அவனை நெருங்கி படுத்தாள். நைஸ் பில்லோ என்று தூக்கத்திலேயே அவள் சொல்ல, நான் உனக்கு பில்லோவா என்று அவளின் நெற்றியை தன் நெற்றியால் முட்டியவன் அவளை அணைத்து கொண்டு அவள் அறையிலேயே ஒருங்கி போனான். விடியற் காலையில் சஞ்சய் தன் 2 கைகளையும் தலைக்கு வைத்து விட்டத்தை பார்த்தபடி படுத்திருக்க திவ்யாவோ அவனை அணைத்து கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் மார்பின் மேல் தூங்கிக் கொண்டிருந்த திவ்யா அவளின் மொபைல் போன் அலாரத்தில் விழித்தவள் சோம்பல் முறித்தவாறே தன் அறைகள் படுத்திருந்த சஞ்சயை பார்த்தவள் ஆவென்று கத்தியே விட்டாள். திவ்யா கத்தியதில் கண் விழித்த சஞ்சய் சட்டென்று அவளின் வாயை பொத்திக் கொண்டான். ஏண்டி கத்துற, நான் தான் என்று சஞ்சய் சொல்ல அவனின் கையை விலகி விட்டவள், நீ எப்போ ஏன் ரூம்க்கு வந்த என்று கேட்டாள். தன் கையில் கட்டியிருந்த கை கடிகாரத்தை பார்த்த சஞ்சய் 8 hours ஆச்சு என்று சொல்ல, என்னது 8 hours? ஐயோ, அப்ப பார்த்தா அவ்வளவுதான் என்றாள் திவ்யா சற்று பயத்தோடு. நான் ஜன்னல் வெளியே தாண்டி வந்தேன். அங்கிள் என்ன பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நான் வரும்போது கேட் கதவெல்லாம் பூட்டி இருந்தது. யாரும் பார்க்கலடி, பயப்படாத என்று சஞ்சய் சொல்ல எழுந்து சென்று ஜன்னலின் திரையை அகற்றிவிட்டு வெளியே பார்த்த திவ்யா, ஐயோ நல்லா விடிஞ்சிருச்சு, அப்பா என்ன எழுந்திருப்பாரு, நான் மாட்டினேன், அவ்வளவுதான் என்று திவ்யா புலம்ப. சரி புலம்பாத, யாரும் பார்க்கறதுக்கு முன்ன நான் வெளியே போயிடுறேன், போய் மெயின் டோர் ஓபன் பண்ணு என்று சஞ்சய் சொல்ல, ஜன்னல் வெளியே தானே வந்து அப்படியே போக வேண்டியதானே என்று திவ்யா சொல்ல, போலாம் தான், பட் ஏன் நேரம் என் மாமனாரு நான் ஜன்னல் வெளியே குதிக்கும் போது அவர் என்ன பார்த்துட்டாருன்னா அப்புறம் அவர் என் மேல வச்சிருக்க இமேஜ் எல்லாம் என்ன ஆகும்? ஃபியூச்சர்ல நான் அவரை ஃபேஸ் பண்ணும் தானே என்றான் சஞ்சய். இதெல்லாம் நல்ல பேசு, இப்போ எப்படி நான் போய் வெளியே டோர் திறக்கிறது? அப்பா எந்திரிச்சிருந்தானா அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? உன்னை யாராவது இங்க பார்த்துட்டா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று திவ்யா புலம்ப. அதான் வாசு மாம்ஸ்கெல்லாம் தெரியுமே என்றான் சஞ்சய். தெரிஞ்சாலும் இப்படி ராத்திரி முழுக்க நீ என் கூட இருந்தது என் அண்ணாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று திவ்யா புலம்ப. புலம்பாதிரி, இன்னும் யாரு எந்திரிச்சிருக்க மாட்டாங்க, போய் பாரு என்று சஞ்சய் சொல்ல. சரி நீ இங்கே இரு, நான் வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ வரணும், சரியா என்று மது சொல்லிவிட்டு அவளின் அறை கதவை திறந்தவள் என்ன நினைத்தாலும் தெரியவில்லை. சட்டென்று மீண்டும் அந்த கதவை சாத்திவிட்டு தாளிட்டு விட்டு சஞ்சயின் பக்கம் திரும்பியவள் மெல்ல அண்ணன் அடியிட்டு அவனின் விழிகளை ஆள பார்த்தவாறே அவனின் அருகே வந்தவள் சட்டென்று செம்பி அவனின் இதழில் இதழ் பதிக்க போக இருவரின் இதழ்களுக்கு நடுவில் கையை விட்டு தடுத்த சஞ்சய், இப்போ என்ன பண்ண போற என்று கேட்க, ஜோசியம் பார்க்க போற என்றாள் திவ்யா. வேணாம், இந்த ஜூஸ் எல்லாம் எனக்கு வேணாம் என்று சஞ்சய் ஒரு அடி தள்ளி போக, ஹே அவனா நீ என்று திவ்யா சொல்ல, அடிங்க யாரை பத்தி என்ன வார்த்தை கேட்ட என்று திவ்யாவின் அருகில் நெருங்கியவன் அவனின் இதழ்களால் அவளின் இதழ்களை சிறை செய்தான். அவள் மூச்சு வாங்க ஏங்கி தவித்ததும் தான் அவளை அவன் விட்டான். அவனிலிருந்து விலகியவள் சுவற்றோடு ஒன்றியபடியே, லூசு பையில
எப்படி அதை பண்ணுவேன்? இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு விட்டு இருந்தேன்னா நான் மயக்கமே போட்டிருப்பேன் என்று திவ்யா சொல்ல, இது நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ லைஃப்ல ஞாபகத்துல இருக்க வேண்டாமா? அதான் என்று அவன் சொல்ல, லிப்ஸ கடிச்சு வச்சுட்டு பழக்க வர சொல்றேன் போடா என்று அவனை திட்டியவாறே கதவை திறக்க அவள் சொல்ல, அவளின் கையை பிடித்து இழுத்தவன் அவளை அணைத்துக் கொண்டான். உன்கிட்ட பேசாம இருக்கிறது ஒரு மாதிரியா இருந்துச்சுடி. அதான் நேத்து நைட்டு உன்னை பார்க்க நான் வந்துட்டேன். செவரெல்லாம் ஏறி குதிச்சேன் தெரியுமா உனக்காக என்று சஞ்சய் சொல்ல, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா என்று கேட்டாள் திவ்யா. எது ஃபர்ஸ்ட் டைம் என்று சஞ்சய் கேட்க, அது அது சவரேறி குதிக்கிறது என்று திவ்யா கேட்க, ஆமாண்டி, தினமும் ஒரு பொண்ணு பார்க்க வீடு வீடா ஏறி குதிக்கிறது தான் என் வேலை என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சய் நிஜமாவா? டெய்லியும் ஒரு பொண்ணு தேடி ஒரு வீட்டுக்கும் போவியா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இது தப்பு என்று திவ்யா சொல்ல, அடி பாவி, நான் சொன்னது நம்பிட்டியா என்று சஞ்சய் கேட்க, சத்தியமா உண்மை இல்லடி. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டு சுவத்தை தான் ஏறி குதிச்சிருக்கேன். சத்தியமே நான் பண்ணட்டுமா என்று சஞ்சய் கேட்க, சத்தியம்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றார் திவ்யா பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு. சரி சரி, அங்கிள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் மெயின் டோரை ஓபன் பண்ணு என்று சஞ்சய் சொல்ல, சரி நான் போறேன் என்று கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார் திவ்யா. திவ்யா வெளியே சென்று 5 நிமிடம் ஆனது, 10 நிமிடமும் ஆனது. ஆனால் அவள் சஞ்சயை வந்து அழைக்கவே இல்லை. பொறுமை இழந்த சஞ்சய் திவ்யாவின் அறையை விட்டு வெளியே சென்றான். சஞ்சய் திவ்யாவின் அறையை விட்டு வெளியே செல்லவும், வேதாச்சலம் அவர் அறையை விட்டு வெளியே வரவும் நேரம் சரியாக இருந்தது. திவ்யாவின் அறையிலிருந்து சஞ்சய் வருவதை வேதாச்சலம் பார்த்து விட்டார். சஞ்சய் என்று வேதாச்சலம் அழைக்க, ஐயோ சிக்கிட்டம் போல இருக்கே என்று வேதாச்சலத்தின் குரல் வந்த திசையை நோக்கி சஞ்சய் திரும்ப, வேதாச்சலம் சஞ்சயை அழைப்பதை கிச்சனிலிருந்து கேட்ட வாசுவோ, சஞ்சய் வந்திருக்கான் போலி என்றபடியே அடுப்படியிலிருந்து வெளியே வர, அங்கு வாசுவையும் பார்த்து விட்ட சஞ்சய், ஐயோ போச்சு, மாம்சம் இங்கதான் இருக்காரா, மாட்டணும் அன்னைக்கு என்று நினைத்தவன் திரு திருவென்று விழித்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் வாசல் கேட்டை திறந்துவிட்டு உள்ளே வந்த திவ்யா அங்கு சஞ்சய், வாசு, வேதாச்சலம் மூவரும் 3 திசையில் நிற்பதை பார்த்துவிட்டு அவளும் திரு திருவென்று விழிக்க ஆரம்பித்து விட்டாள். இன்னைக்கு போச்சு, இன்னைக்கு எல்லாம் போச்சு என்று அவளும் அவளுக்கு அவளே சொல்லிக் கொண்டிருந்தாள். சஞ்சயையும் திவ்யாவையும் மாறி மாறி பார்த்த வாசுவிற்கு அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது புரிந்துவிட்டது. சஞ்சய், நீ என்ன திவ்யா ரூம்ல இருந்து வர என்று வேதாச்சலம் சஞ்சயை பார்த்து கேட்க, அது அது அங்கிள் என்று சஞ்சய் திணறிக் கொண்டிருந்தார். அப்பா, அது என் ரூம்ல நல்லா ஏசி ஒர்க் ஆகுது, பட் திவ்யா ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல. ஸோ நானும் சஞ்சயும் நேத்து திவ்யா ரூம்ல தான் படுத்திருந்தோம். ஆக்சுவலா சஞ்சயை நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காக நேத்து வர சொல்லியிருந்தேன் என்று வாசு சொல்ல, ஓ அப்படியா, இத சொல்ல வேண்டியதானே, இவன் நம்ம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான் என்று வேதாச்சலம் சொல்ல, அது அதில் அங்கிள், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு என்று ஏதோ சொல்ல வந்தவன் எதையோ சொல்லிவிட்டு வாசுவை பார்த்து, நான் கிளம்புறேன் மாம்ஸ் என்று தடுமாற்றமான குரலோடு சொல்லிவிட்டு அந்த வீட்டிலிருந்து வெளியே செல்ல, வேதாச்சலமும் சஞ்சயின் பின்னே சென்றார். சஞ்சய், என்ன நீ கார்ல வரலையா? வாசு கூடவா வந்த? இப்போ எப்படி போக போற என்று வேதாச்சலம் அடுக்கடுக்காய் பல கேள்விகளை கேட்க, அது அது அங்கிள், நான் நைட் கார்ல தான் வந்தேன். கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. டிரைவரை வர சொல்லி சரி பண்ணிட்டேன். கார் நம்ம வீட்டுல இருந்து ஒரு 2 வீடு முன்னாடி நிக்குது அங்கிள். நான் நான் கிளம்புறேன் அங்கிள் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் தன் காரை நோக்கி விறுவிறுவென்று நடந்தான் சஞ்சய். காரில் ஏறின சஞ்சய்,
ஐயோ! எல்லாம் சொதப்பிடுச்சு. இனி வாசம் மாம்சம் முதல்ல நான் எப்படி முழிப்பேன்? என்று புலம்பியவன் காரை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். சஞ்சய் அரண்மனைக்குள் நுழைய மது அப்பொழுதுதான் அவள் அறையிலிருந்து வெளியே வந்தவள் லிப்டின் வழியே வரவேற்பறைக்கு வந்து கொண்டிருந்தாள். ராகவனும் வரவேற்பறையில் தான் அமர்ந்து ஆங்கில நாளிதழ் படித்துக் கொண்டிருந்தான். அரண்மனைக்குள் வந்த சஞ்சயை பார்த்த மது, சஞ்சய் என்று அழைக்க மதுவின் குரலை கேட்ட சஞ்சயோ, ஐயோ இங்கேயும் மாட்டிட்டோமா? இப்போ அனிமா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே, சமாளிப்போம் என்ற சஞ்சய் மதுவின் பக்கம் வந்தார். நைட் எல்லாம் சரி எங்க போயிருந்தீங்க என்று சஞ்சயின் காதை பிடித்து மது திருக, ஐயோ அனிமா பழிக்குது விடுங்களேன் என்றான் சஞ்சய். விடணும்னா நைட் எல்லாம் எங்க போயிட்டு ஊரு சுத்திட்டு வந்தேன்னு சொல்லு என்று மது கண்டிப்பான குரலில் கேட்க, அது அது அனிமா ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் என்று சஞ்சய் ஆரம்பிக்க, காலந்தனாரே பொய் சொல்லாதீங்க. நீங்க ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11:30க்கு கிளம்பிட்டீங்கன்னு தகவல் எனக்கு வந்துடுச்சு. இப்போ உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா என்று மது கேட்க, அனிமா ஐம் சோ சாரி. 1 வீக்கா ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ திவ்யா கிட்ட நான் பேசவே இல்லை. அவ கோச்சுக்கிட்டாலும்னு நினைச்சு அவளை சமாதானப்படுத்த அவ வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அங்கேயே அவ ரூம்ல தூங்கிட்ட என்று சஞ்சய் சொல்ல, என்ன சொன்ன நீ? நடு ராத்திரியில ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு நீ போயிருக்க? என்ன பழக்கம் சஞ்சய் இது என்று அவன் காதை பிடித்து இழுத்துக்கொண்டே ராகவனின் பக்கம் மது செல்ல, அனிமா சாரி 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 சாரி, நான் போனது தப்புதான். இனி ஒரு தடவை நான் நைட்டு திவ்யாவை பார்க்க போகணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போவேன் என்று சஞ்சய் சொல்ல, அங்கு நாளிதழ் படித்துக் கொண்டிருந்த ராகவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. என்னங்க, என்ன நீங்க உங்க தம்பியை கண்டிக்கவே மாட்டீங்களா? பாருங்க, நடு ராத்திரியில திவ்யா வீட்டுக்கு போயிருக்கா. அங்க யாராவது இவனை பார்த்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று ராகவனிடம் மது கேட்க, நாளிதழை மடித்து மேசையின் மேல் வைத்துவிட்டு எழுந்தவன், இந்த ஒரு முறை எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம் என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது, பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் என்று மது சொல்ல, அண்ணா என்று பாவமாக ராகவனை பார்த்தான் சஞ்சய். பனிஷ்மெண்ட் தானே, கொடுத்துடலாம். இன்னைக்கு நைட் லேட் ஆகிடுச்சுன்னா நேரா திவ்யா வீட்டுக்கு போயிடணும், சரியா? அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் என்று ராகவன் சொல்ல, எது என்று அதிர்ந்தே போனால் மது. ஐ மீன் திவ்யா வீட்டுக்கு போயிடு அப்படின்னா வாசு 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 கூட தானே இவன் எப்பவும் சுத்திட்டு இருப்பான். ஸோ வாசு கூட போய் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில வர சொன்னேன் என்று ராகவன் சொல்ல, அனிமா அதான் சாரி சொல்லிட்டேன்ல, மன்னிச்சிடுங்களேன் என்று சஞ்சய் மதுவிடம் கெஞ்ச, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் நைட்டெல்லாம் திவ்யா வீட்டு பக்கம் போகவே கூடாது, சரியா என்று மது கண்டிக்க, சரி அனிமா, நான் கண்டிப்பா போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு விட்டா போதுமென அவன் அறைக்கு ஓடிவிட்டான் சஞ்சய். சஞ்சய் போனதும் ராகவன் பக்கம் திரும்பின மது, ஒரு பொறுப்பான அண்ணன் மாதிரியே பேசுறீங்க. அவன் முன்னாடி என்ன பேசணும்னே தெரியாதா? நான் திவ்யா வீட்டுக்கு அவனை போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க லேட்டானா திவ்யா வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி பண்ணா அவன் எப்படி சரியா வருவான் என்று மது கோபத்தில் கத்த, அவளின் கோபத்தை மார்பின் குறுக்கே கைகளை கட்டி ரசித்தான் ராகவன். அவளின் கோபத்தை ரசித்தவன் அவள் இடையோடு கை போட்டு இழுத்து தன்னோடு நிறுத்தி கொண்டவன் அவளின் காதோறும் குனிந்து, கோபப்படும் போது கூட அழகா இருக்கடி என்று சொல்லிவிட்டு அவள் கழுத்தோறும் முத்தம் கொடுத்தவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அவனின் உச்சி மொத்தத்தில் மதுவின் அடி வயிற்றில் பட்டாம்பூச்சி கூட்டமாய் பறக்க ஆரம்பித்து விட்டது. சிலை போல் அப்படியே சோபாவில் அமர்ந்து விட்டாள் மது. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தென்றலா, இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மகளே,
இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போன்ற நிறைய நிறைய கதைகளை கேட்க சித்துவோட ரிலாக்ஸ் வித் சித்து என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கதைகள் எல்லாம் கேட்குற உங்க நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பாய் பாய், see you, take care and tata.